பார்ட்னர்ஷிப் சாப்டரில் P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் எப்படி போடணும்னு பார்க்கலாம். மொத்தம் 5 ஸ்டெப்ஸ் ஆர் 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன். ஸ்டார்டிங் இஸ் ஆல்வேஸ் ப்ராஃபிட் ஃப்ரம் P&L அக்கௌண்ட் ஆர் இட் மே பி ஆல்சோ லாஸ். ஓகே. செகண்ட், நோ பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்கம் வரும். ஏன்னா இது எல்லாமே P&L அக்கௌண்ட்டில் வந்திருக்கும். ஓகே. அப்போ என்ன வரும் அப்படின்னா ஒன்லி டிரான்சாக்ஷன்ஸ் வித் பார்ட்னர்ஸ் மட்டும்தான் வரும். இட் கேன் பி சேலரி, கமிஷன், இன்ட்ரெஸ்ட் எக்ஸெட்ரா. ஓகே. அது என்ன இருக்குன்னு இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தா தெரியும். தென் த ஃபார்மேட் எக்ஸ்பெண்டிச்சர் இன் டெபிட் சைட், இன்கம் இன் கிரெடிட் சைட். ஓகே. தென் த எண்டிங் இஸ் net profit or loss that goes to the partners. Okay. Net profit ங்கிறது if credit is greater than debit total. Loss ங்கிறது if debit total is greater than credit total னா loss. Okay. So இதுதான் முக்கியமான 5 points or 5 items. Okay. சரி, இப்போ ஸ்டார்டிங் பார்க்கலாம். நம்மள ஃபார்மேட் போட்டுருங்க. P&L appropriation account for the year end. So by P&L account ப்ராஃபிட்டாக இருந்தால். ஓகே. அதே டு P&L account if it's a loss. This is loss, this is not profit. Okay. Then second point, business income வராது. எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்லி பார்ட்னர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் தான் வரும். பார்ட்னர்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் தான் வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், பார்ட்னர் சேலரி, கமிஷன், தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன் எக்ஸெட்ரா. இதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் டெபிட் சைடில் வரும். Okay, we are seeing only in the business angle. பார்ட்னர்ஸ்க்கு வேணால் அது சேலரி அண்ட் கமிஷன் இன்கமாக இருக்கலாம். ஆனால் நம்ம பிஸ்னஸ் ஆங்கிளில் பார்க்குறோம். இது வந்து அனதர் P&L அக்கௌண்ட் தான், ஈக்குவலண்ட். ஓகே. கிரெடிட் சைடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வரும். திஸ் இஸ் ஏ கெயின் ஆர் ப்ராஃபிட். ஓகே. தென் த லாஸ்ட் ஸ்டெப் இஸ் நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இஃப் கிரெடிட் இஸ் கிரேட்டர் தேன் டெபிட் இங்கே போட்டுக்கலாம். கிரெடிட் கிரேட்டர் தேன் டெபிட் ஈக்குவல் டு profit. Okay. அதே debit greater than credit na, that is equal to loss that goes to all the partners capital accounts. Okay. So இதுதான் P&L appropriation account. Thank you.